அதுக்கும் அப்புறம் ஒரு படி மேல போனீங்கன்னா அதோடைய நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ராசூட்டிகல்ஸ். அதாவது நிறைய புரட்சிகள் வந்தன. பசுமை புரட்சி வந்துச்சு, வேளாண்மை புரட்சி, அப்படியே வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற புரட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு யுகத்துடைய புரட்சி. அந்த நியூட்ராசூட்டிகல் உள்ள யுகத்துல தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம். நியூட்ராசூட்டிகல்ஸ் வந்து ஒரு காலத்துல ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனிஸ், ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து நியூட்ராசூட்டிகல்ஸ்ங்கிற பேர்ல கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பேர் சொல்ற எந்த கம்பெனியா இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 சப் நியூட்ராசூட்டிகல்ஸ் வந்து FSSAI லைசன்ஸோட எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் டு பி டேக்கன் அண்டர் தி கன்சல்டேஷன் ஆஃப் பிசிஷியன் எழுதியிருப்பாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு வேர்டு வரப்போகுது. அதுக்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுப்பதற்கு டயட்டீஷியன் சப்ளிமெண்ட், டயட்டீஷியன்ஸ் வந்து உங்களுக்கு உதவுவார்கள். டு பி டேக்கன் அண்டர் தி பிரிஸ்கிரிப்ஷன் அல்லது அட்வைஸ் ஆஃப் எ டயட்டீஷியன். யாரு நீங்க டயட்டீஷியன்? நீங்க ஒவ்வொருத்தரும் டயட்டீஷியன். நீங்க 1000 டாக்டர் இருந்தாலும் 2000 டயட்டீஷியன்ஸ் வந்துருவாங்க. சோ உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்ப இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எங்கேயோ கொண்டு போகலாம். உங்களுடைய பின் லெவல்ஸ் வேற மாறும். உங்களுடைய ஃபாரின் பீப்புள் இருந்து எல்லாமே கொடுப்பாங்க. கம்பெனி வந்து எல்லாமே கொடுக்க தயாராக இருக்கு. நீங்க தயாரா, ஏற்றுக்கொள்ள தயாரா, அதை மட்டும் நினைச்சுக்க. கம்பெனி கொடுக்க தயாரா இருக்கு. நம்ம ஓய்வு இல்லாம உழைச்சோம்னா அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரிதிங், நான் இன்னைக்கு போட்டுக்கிற கோட்டு கைக்கு எல்லாமே கம்பெனி ஃப்ரீயா கொடுத்தது. நான் 10 பைசா கொடுத்து வாங்கல. அதே மாதிரி இன்னைக்கு ரூம், அங்கிருந்து வர ட்ரெயின் டிக்கெட், எவ்ரிதிங் கம்பெனி கொடுத்தது. ஸோ கம்பெனி உங்களுக்கு எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கு. ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்ல இருந்து 6 மாசம் கன்சிஸ்டன்சியா பண்ணீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தராங்களா? அதுவே கண்டினியூஸா பண்ணீங்கன்னா போனஸ் வருதா, தென் ட்ரிப்ஸ் வருதா, எல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு நீங்க வாயை திறந்து கேளுங்க. நீங்க என்ன கேட்கறீங்களோ கம்பெனி தர தயாரா இருக்கு. கம்பெனி மற்ற கம்பெனி மாதிரி ஈஸியா எடை போடாதீங்க. நம்ம பல பேர் என்ன நினைச்சிருக்கோம்னா நிறைய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தமிழ்நாட்டில் வந்துட்டு போச்சு, ஆல் ஓவர் இந்தியா. அது மாதிரி இந்த கம்பெனியும் ஒரு விரல்ல வச்சு எண்ணி பார்க்குறாங்க. இந்த கம்பெனியை வந்து ஒரு விரல்லையோ ஒரு நூல்லையோ பார்க்க வேண்டாம், உங்களுடைய 2 கையையும் எடுத்து பார்க்க வேண்டிய அளவுக்கு உத்தமமான கம்பெனி. இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி கொடுத்துருந்தா அது அப்டேட் ஆகாம இருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து காமா ஓரைஸ்னால் யார் யாருக்கு கொடுக்கலாம்? 14 வயசுக்கு மேல இருக்கிற யாருங்க அடல்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஓட்டு போடணும்னா 18 வயசு. இது வந்து 13 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில 1, நைட் 1. கம்பெனி ரெக்கமெண்டட் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் நைட்டும். சாப்பாட்டுக்கு முன்னதாக நிறைய பேர் கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்துட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகள் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தலை சுத்துது நிறைய. ஏன்னா பப்ளிக்கிட்ட போறப்போ, நீங்க ஒரு பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணி போறப்போ, நான் வந்து 40 வருஷம் ப்ராக்டிஸ் 1984 ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். 42 வருஷம் ப்ராக்டிஸ்ல எனக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். In between, I want to highlight that thing. இப்போ வந்து சார வந்து நம்ம காமாஸ்னோட ட்ரெய்னர் மட்டும் நினைக்காதீங்க. ஆர்சிஎமோட ஆக்டிவ் இருந்து மட்டும் இல்லை, அவர் வந்து 45 வருஷம் ப்ராக்டிஸ் இருக்கிற ஒரு டாக்டர். நிறைய ஆளுங்க நம்ம ஆர்சிஎமோட ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. நிறைய கேசஸ் அவருக்கு வந்து காமாஸ்னோட எப்படி நம்ம சாப்பிட்டா நமக்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு கரெக்டா வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நியூட்ரிசார்ஜோட சாப்பிட்டு இப்போ இந்த நம்ம ஜோனல் செலிப்ரேஷன்ல நியூட்ரிசார்ஜோட டாப் அச்சீவரா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க, ராமவாசன் அவார்டு வாங்கியிருக்காங்க. எல்லா நியூட்ரிஷன் பண்ணி யூஸ் பண்ற டாக்டர். ஸோ வாட் எவர் நம்ம சொல்றதுக்கு கரெக்டா வந்து கவனிச்சிருக்கேன். நிறைய ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்.
இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறப்ப நம்ம வந்து என்ன பப்ளிக் கிட்ட போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சு ஒரு டாக்டர் பப்ளிக் கிட்ட போறப்ப கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்படத்தான் செய்வாங்க. நானே ஃபர்ஸ்ட் கிளினிக் ஆரம்பிக்கிற டைம்ல வந்தாங்க, பார்த்தாங்க, என்னை பார்த்து சின்ன பொடியனா இருக்குன்னு திரும்பி போன எத்தனையோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஆச்சுங்களா? அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஐபிஓஸும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் போய் சொல்றப்போ இனிஷியலா இதை வந்து நம்ப மாட்டாங்க. பட் நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ, இம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி நாலேஜ் இஸ் தி பவர் அண்ட் சக்சஸ். நாலேஜ் வந்து நீங்க காதுல கேட்டு கையில் எழுதி நோட்ல வச்சிருந்தாலோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாலும் யூஸ் கிடையாது. அந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அன்றாட நீங்க எங்க எத்தனை பேர்த்த பாக்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஷேரிங் இருக்கணும். தேவையில்லாததும் நம்மளுக்கு வேற ஒருத்தர் சொன்னதுமான, அதாவது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாத எதையும் அந்த இடத்துல சொல்லாம இருக்கிறது நல்லது. ஸோ செக் இட் வித் யுவர் அப்ளைன், உங்க ட்ரெயினர் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதுல வந்து என்னென்ன சக்சஸ் இருக்கோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த காமா ஸ்டோரேஜ் மேல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். வாட் இஸ் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து செல்ஸ் இருக்கு. நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா செல்லுனால தான்